வேணாங்க்கா, நீ கோவப்படாத. முடியலடா. இந்த அருவா கத்திலாம் உனக்கு வேணாங்க்கா. இந்த வீட்ல அப்பா ஆசைப்பட்ட மாதிரி படிச்சு முன்னேறது நீ மட்டும்தான். உனக்கு இது வேணாங்க்கா. நான் பாத்துக்கிறேன். அவனை நான் பாத்துக்கிறேன்க்கா. என்னோட தப்பு அழகுற. அன்னைக்கே அவனை பிடிச்சு உள்ள தூக்கி போட்டிருந்தா இன்னைக்கு நம்ம வீட்டு வாசலுக்கு வந்து அவன் நம்ம அப்பாவை இப்படி பண்ணிருப்பானா? மாமா மாமான்னு அவன் கூட உறவாடினது ஏன் தப்புக்கா? அப்பாவுக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அழகுற. அவருக்கு ஒண்ணும் ஆகாதுக்கா. இல்ல அழகுற, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. டாக்டர் யாரும் நம்பிக்கையாவே சொல்ல மாட்டேங்கிறாங்க. எனக்கு என்னவோ அப்பாவை நம்ம இழந்துருவோமோன்னு பயமா இருக்கு. அக்கா சொல்றது உண்மையா? இல்ல, எங்களால என்ன முடியுமோ அதை பண்ணிட்டு தான் இருக்கோம். முடியணும். எங்க அப்பா திரும்ப வரணும். அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, கலெக்டர் குடும்பம்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. என்ன என்ன பண்ண சொல்ற? எங்க அப்பாவை திருப்பி கொடு. நான் என்ன பண்ணணும் சொல்லு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு என் அப்பா வேணும். நீ கிளம்பி முதல்ல. அக்கா, என்னாச்சு உனக்கு? நீதான் பொறுமையா அமைதியா யோசிக்கிற ஆளு. நீ இப்படி கலங்கி போயிருந்தா எப்படி? நான் தப்பு பண்ணிட்டேன் அழகுற. அக்கா, அந்த சக்தியை பழி வாங்குறதுக்காக தான் அந்த வீட்டுக்குள்ளேயே நான் போனேன்னா ஒரு கட்டத்துல அவனை நேசிக்க ஆரம்பிச்சுட்டு அழகுற. 2 வீட்டுக்கும் நடுவுல இருந்த பகை சரியாயிடும், நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம்னு கனவு கண்டேன். அது எல்லாமே பொய்யாயிடுச்சு. அது பாம்பன்னு தெரியாம அதுக்கு நான் பால் ஊத்தி வளர்த்துருக்கேன். இன்னைக்கு அது நம்ம குடும்பத்து மேலேயே விஷத்தை கக்கிட்டு போயிடுச்சு. நம்ம குடும்பத்தோட அஸ்தி வரத்தையே அவன் அசைச்சிட்டான் அழகுற. இந்த தப்புக்கெல்லாம் நான் காரணம் ஆயிட்டேனேடா. அக்கா, ஆண்டாளுக்காக உன்கிட்ட சண்டை போட்டேன், சக்திக்காக நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லார்கிட்டயும் சண்டை போட்டேன். இன்னைக்கு நான் முட்டாள் ஆயிட்டேனே. என்ன பார்த்தா எனக்கு அசிங்கமா இருக்குடா. நம்ம எல்லாருமே அன்புல தான் தோத்துட்டோம். ஆரிச்சாமி என்ன சொல்றதான் சரி, அவரோட வழிதான் சரி. அக்கா, தைரியமா இரு. பட்டுன்னு அருவாள் எடுத்து போட்டா அந்த சக்தி பொட்டுன்னு செத்துருவான். அவன் அப்படி சாவக்கூடாது. அவன் பண்ண காரியத்துக்காக அவன் வருத்தப்படணும், அழணும். போதுண்டா இந்த வாழ்க்கைன்னு அவனே செத்து போனோம். இதெல்லாமே நடக்கும்க்கா. ஒரு கலெக்டர், ஒரு வக்கீல், ஒரு அரசியல்வாதி, இந்த 3 பேரையும் அவன் சீண்டி இருக்கான். அவன் அனுபவிப்பான்.